என்னுடைய கல்விப்பணி வடக்கை பொறுத்த மட்டிலே 2007ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. அந்த ஆரம்பிப்பு எப்படி என்றால், இந்த கல்லூரியை மகாஜனா கல்லூரியின் புனரமைப்பு நான் முதலாக என்றால் அந்த கல்லூரி அதாவது அந்த ஹை செக்யூரிட்டி ஜோனில் இருந்து எல்லாம் சீரழிஞ்சு போயிருந்த நிலையில் அந்த கல்லூரியை மீண்டும் கட்டி எழுப்பி மாணவர்களுக்கு ஏற்ற வசதிகளை கொடுக்கணும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த கல்லூரி நன்றாக செயல்பட தொடங்கிய பின்பு 2015ஆம் ஆண்டு இந்த பரீட்சையை ஆரம்பித்தேன். அதுக்கு காரணம் என்னென்றால், யுத்தம் முடிந்து வடமாகாணம் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்தது. குறிப்பாக கணித விஞ்ஞானத்திலே பின்தங்கியிருந்தது. ஆனால் நாங்கள் படித்த காலத்திலே வடமாகாணம்தான் முன்னிலையில் இருந்தது. ஸோ அந்த வகையிலே மீண்டும் வடமாகாணத்தை கல்வித்துறையிலே முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எனது தாயாரின் ஞாபகார்த்தமாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. என்ற தாயார் சபாக்கியவதி ராசரத்னம் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்லூரியிலே சிறப்பாக கல்வி பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரும் சமூகத்துக்கு கல்வி தொண்டு கணக்க புரிந்தவர். அந்த வகையிலே எங்களிலும் அது ஊறிவிட்டது. கல்வி தொண்டு, மக்களுக்கு சேவை, கல்வி செல்வம். நான் எனது பேச்சிலே சொன்ன மாதிரி ஒரு பெரும் செல்வம். அந்த கல்வி செல்வத்தை கொடுப்பதுதான் எங்களது கடமை. ஸோ அந்த வகையிலே இந்த பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக நடந்து ஆரம்பத்திலே ஒரு 500-600 பிள்ளைகள் தான் பங்கு பெற்றினார்கள். தற்பொழுது கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் அதிலே பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எல்லா பெரிய கல்லூரிகள், வடமாநிலத்தில் இருக்கின்ற எல்லா கல்லூரிகளும், அதாவது வவனியா, மன்னார், கிளிநொச்சி, புதுக்குடியிருப்பு, தொடர்ந்து அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கிற சகல வேண்படி ஹிந்து காலேஜ் என்று பார்த்திருப்பீர்கள், ஹார்ட்லி காலேஜ், மகாஜனா காலேஜ், வட்டுக்கோட்டை ஹிந்து காலேஜ், அப்படி பல பெரிய கல்லூரிகளும் இன்று பங்கு பெற்றுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் தற்பொழுது இந்த பரீட்சை 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சைகளுக்கு பின்பு கல்வியிலே வேறு பரீட்சை இல்லை, சாதாரண பரீட்சைக்கு போகும். அது இந்த 9ஆம் தரத்தில் இதை வைக்கிறதன் மூலமாக ஒரு மாணவர்களை ஊக்குவிக்கும் ஒரு நிலைமை ஏற்படும்.